ஏமா இவ்வளவு நேரம்? நம்ம வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு வள்ளி. நல்ல வேலை இந்த தம்பி மட்டும் அங்க வந்து சேரலன்னா நாங்க 2 பேரும் அங்கேயே தான் இருந்திருப்போம். அப்ப நான் போயிட்டு வரேங்க. இந்நேரத்துலயா? வேண்டாங்க, ராத்திரி நேரம். இங்க தங்கிட்டு காலையில புறப்படுங்க. பரவாயில்லைங்க. அதுக்கு இல்லைங்க, எங்களுக்கு உதவி செஞ்ச நீங்க பத்திரமா போய் சேரணுங்கிற அக்கறை எங்களுக்கு இல்லையா? நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். ஓகே. தேங்க்யூ. வள்ளி, பெட்டி எல்லாம் உள்ள எடுத்துட்டு போ. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க 2 பேரும் தனியா இருக்கீங்க. எனக்கு என்னமோ அந்த நாள்ல இருந்தே இப்படி தனியா இருந்து பழக்கமா போயிடுச்சு. இந்த கூச்சல் கூட்டம் சந்தடி இதெல்லாம் எப்பவுமே எனக்கு பிடிக்கிறது இல்ல. என் மகள் என்ன மாதிரிதான். வள்ளி, தார மேல் ரூம் கழிச்சிட்டு போ. சரிம்மா. நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. பிந்து, ஏன் உட்காந்துருக்கு? சாப்பிடுமா. அங்க என்ன வேடிக்கை? பிந்துவுக்கு வண்ணாத்தி பூச்சினா ரொம்ப பிடிக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கா. நல்ல ஹாபிடா. ஆனா வண்ணாத்தி பூச்சி மாதிரியே பிந்துவுக்கும் பேச வராதுன்னு நினைக்கிறேன். அது அவ சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். யார்கிட்டயும் கலகலப்பா பேச மாட்டேன். எப்பவாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை, அவ்வளவுதான். ஆச்சரியமா இருக்கு. ஏன்? இல்ல, நான் இருக்கிற ரூம்ல பிந்துவோட போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் இருந்தது. அதுல சிரிச்சு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்க பிந்துவை பார்த்தேன். அந்த பிந்துவா இது? என்னால நம்பவே முடியல. அது எப்பாவது ரொம்ப ரேரா சிரிச்சு விளையாண்டப்ப இருக்கு. அப்படியா? யார தேடுறீங்க? அவளைத்தான். அவளைத்தானே? யார? ராதிகா. உங்களுக்கு அவளை தெரியுமா? தெரியாது. நீங்க யாரு? என்னுடைய டாக்டர் ராஜி. யூ பெட்டர் டாக் டு ஹிம். உங்க பேரு? பைத்தியம். ஆனா என் பேர் சுதர்சன். இனிமே உங்களை யாரும் அப்படி கூப்பிட மாட்டாங்க. யூர் ஆல் ரைட். நான் ராதிகாவை தேடிக்கிட்டு இருக்கேன். கேன் யூ ஹெல்ப் மீ? ஷூர், கவலையப்படாதீங்க. நீங்க சாயந்தரம் ஹாஸ்பிட்டல் கூட்டு வாங்க. தேங்க்யூ டாக்டர். பாப்பா போலாம். ராஜி, இன்னைக்கு பூரா கார் எனக்கு வேணும் சொல்லிட்டேன். நான் மாமா வீட்டுல இறங்கிட்டு உனக்கு வண்டி அனுப்புறேன். ஓகே? ஓகே. ராஜி, நானும் ரமேஷ் வீட்டுக்கு வரணும் உங்க அத்தை கிட்ட சொல்லு. சரிப்பா. ரமேஷ், மத்தியானத்துக்குள்ள உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வந்துரு. அதுக்கப்புறம் பேக் பண்ணிக்கலாம். ஏன்டா அறிவட்ட முண்டா, நான் தான் சுருட்டு பிடிக்கிறேன்னு தெரியுமில்ல, அதுல கொண்டாந்து ஏன்டா மூஞ்சிய வைக்கிறேன்? 9 9 9 9. அட என்ன மாமா, 9க்கு 9க்கு மத்தியில என்ன 6 ஓடுது? தாண்டுங்களேன். தாண்டுனா நீ தப்பிச்சுக்குவிய. இது என்ன கணக்கு? 9 ரூபா பீடா, 9 ரூபா பிரியாணி. அடடே, பிரியாணி கணக்க பீடாவில் எழுதிட்டேன். அதுதான் பீடாவில பிரியாணி எழுதிட்டியா? அப்புறம் தனியா என்ன பிரியாணி? அடடே, அந்த பிரியாணியா? எனக்கு வேண்டாமா? தின்னு முண்டம். இந்த ரேட்ல தின்னுகிட்டே போனீன்னா என் சொத்தே கரைஞ்சிரும் போல இருக்காடா. ஆமா, தினமும் ஃபுல் பிளேட் பிரியாணி தின்னுதான் நீங்க தெருவுக்கு வர போறீங்களாக்கும். இந்த பாருங்க மாமா, ராஜுக்கு தெரியாம உங்களுக்கு நான் எலும்பெல்லாம் வாங்கி போடுறேன். அந்த நன்றியை கூட மறந்துட்டு என்ன திட்டுறீங்க. இந்த உண்மையை ராஜு கிட்ட சொன்ன என்ன நடக்கும் தெரியுமா? டேய் அயோக்கிய பயல, என்ன பிளாக்மெயில் பண்றியா? உன்னை சுட்டு பொசுக்கிடுவோம். ஆமா ஆமா, சுற்றுவேன்னு சொல்றீங்களே தவிர என்னைக்காவது சுட்டுருக்கீங்களா? வீட்டுல துப்பாக்கி இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்குள்ள தோட்டா வேணும். அதை நீங்க சுட்டு காட்டணும். டேய், இன்னொரு தடவை 9 வரட்டும்டா. சுடுறானா இல்லையா பாரு. சைடுலயே வருது. ஐயோ, அந்த பணம் இருக்க முதல்ல மறைக்க. புரியுதா? மறுவாளே வா வா வா. என்ன மாமா, சத்தம் போட்டு பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? ஒண்ணும் இல்ல, இந்த அயோக்கிய பைய பண்ற கூத்து என் ரத்தமே கொதிச்சிரும் போல இருக்கு. ராஜு, இவர் செய்யறத நீங்க கேட்டீங்கன்னா ஓ ரத்தம் கொதிக்கும். என்ன மாமா, கண்டபடி சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு ஆஃப் தான். என்ன ஆஃப்? அப்ப அந்த 9 தள்ளுறது, பீடா 9. ஆமா, என்ன ஜாட காமிச்சுக்கிறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, இவன் சந்தர்ப்பம் பார்த்து காலி போய் என்கிட்ட கையெழுத்து கேக்குறான். எதுக்கு? அது நாங்க 2 பேரும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பார்ட்னர்ஷிப்ல தகராறு. இப்ப சரியா போயிரும் நினைக்கிறேன். 9. என்ன 9? பெரிய பார்ட்னர் மூஞ்ச பாரு. மாமா, அண்ணாவும் அப்பா உங்களை பாக்கிறதுக்காக வரேன்னு சொன்னாங்க. அப்படியா?
டேய் சேது, அக்கா கிட்ட போய் பாயாசம் பண்ண சொல்லு. அமெரிக்கா போற மருமகனுக்கு என் கையாலேயே கொடுக்கணும். பக்கத்து இலைக்கு பாயாசமா? யாருக்கும் பாய்ச்சம் வேணாம். அப்புறம் அண்ணன் பேரை சொல்லி இவர் குடிப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மருமகளே, இப்பெல்லாம் நான் ரொம்ப வாயை கட்டிட்டேனே. என்ன புகை வருது? அது இந்த அயோக்கிய பயல ஊதுவத்திய கொளுத்தி சாமிக்கு முன்னால வைடான்னா பூச்செடி தொட்டிக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டா. ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொல்ற மாதிரி கேட்க முடியலன்னா ட்ரீட்மெண்ட் எதுக்கு? நான் எதுக்கு இங்க வரணும்? மூஞ்சிய பாரு, 1ஆம் கிளாஸ் பையன் மாதிரி. ஐயா, சுருட்டு வைக்கிற இடத்துல ஏதாவது இருக்கணுமா? தரல இருக்குமாமா. சாரி மருமகளே, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாம இது மாத்திரம் தானா? இல்ல நான் போனதுக்கு அப்புறம் பிரியாணி வாங்கி சாப்பிடுறீங்களா? அதை ஏமா கேக்குறேன்? நீ போனா போதும், அவ்வளவுதான். இவர் பண்ற மாமா, இனிமே இந்த சுருட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு, நான் இங்க வரமாட்டேன். மாமா ஒரு 9 வெட்டுறது. அத்தை வாமா. ஏத்த ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் உங்க மாமா பண்ற அட்டூழியம் தான். காலையில இருந்து காலனா பிரயோஜனம் இல்லாததுக்கெல்லாம் லோலோ 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 ஒரே கத்தல். இந்த பிரியாணி விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ராஜு, ஐயோ, இந்த 10 வச்சு தொலை. என் காசை தின்னு 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 உன் குடல் வெந்து ஆஸ்பத்திரியில படுக்க பாத்தியா பாத்தியா? ஓ இடங்குதா பாரு மாமா. சாரி மருமகளே. பிந்து, என்ன அப்படி பாக்குற? அம்மா இல்லையா? எல்லாத்துக்குமே பதில் சிரிப்புதானா? நீ பேசவே மாட்டியா? இந்த உனக்கு என்னுடைய பிரசன்டேஷன். பிரிச்சு பாரு. Thank God. இன்னைக்கு மட்டும் நீ பேசல, இனிமே உன் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். நல்ல வேலை, ஒரு வார்த்தை பேசிட்டு. உனக்கு வண்ணாத்தி பூச்சினா ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும். 2 பிடிச்சனே, ஆனா அந்த 2 ஆன் த ஸ்பாட் அவுட். இன்னும் 2 பிடிக்கலாம் ட்ரை பண்ண. தெரு பசங்களா என்ன சுத்தி ஒரே கூட்டமா கூட்டிட்டானுங்க. பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் வர்ற வழியில வாங்கிட்டு வந்தேன். இது உனக்கு பிடிச்சிருக்க? பிந்து, அம்மா, இவர் எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். எஸ்ஐட்டு போற வழியில உங்களை பார்த்து அளவு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சௌக்கியமா இருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். இந்த குருவிங்க வந்த நேரம் முதல் முறையா பிந்து பேசி நான் கேட்டேன். அடுத்த தடவை வரும்போது கிளி கொண்டு வர்றேன், அப்ப பாருங்க. வேற என்ன விசேஷம்? மேடம், ஒட்டுமொத்தமா எல்லா ஆம்பளைங்களையும் அயோக்கியன்னு முடிவு கட்டுறது அவ்வளவு நல்லதில்லை. அதே நேரத்துல எல்லா பெண்களையும் பத்தினின்னு முடிவு கட்டுறதும் நல்லதில்லை. என்னை பத்தி நானே நல்லவன்னு சொல்லிக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க மகளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த தடவை நான் இங்க வரும்போது எங்க அப்பா அம்மா சம்மதத்தோட வருவேன். நீங்களும் சம்மதிச்சா பிந்துவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். யமா யமா யமா, நீடாமா எப்படியாவது அப்பாட்ட சொல்லணும். நான் எப்படிடா சொல்ல முடியும்? அப்படியே சொன்னாலும் துப்பாக்கி எடுத்து சுட்டு என்ன பொசிக்க விடுவார். இந்த வீட்டுல நம்ம இஷ்டத்துக்கு என்னடா நடக்குது? ஏதோ அந்த ராஜி இருக்கிறதுனால அவகிட்ட சொல்லி நம்ம காரியத்தை சாதிச்சுக்க முடியுது. வேண்டாம் வேண்டாம், அம்மா சும்மா லோலோன்னு கத்தும். ராஜி கிட்ட சொன்ன காரியம் தன்னால் நடக்குது. அந்த சாரி. ராஜி, என்னத்தான் இங்க வந்திருக்கீங்க? ஒன்ன பாக்கதான் ரொம்ப அவசரம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறோம். என்னத்தான் முகத்துல வெக்கம் தெரியுது? என்னைக்கு இல்லாம உங்ககிட்ட நான் பேச போறது என் கல்யாணத்தை பத்தி தான். நாம அத பத்தி இங்க பேச வேண்டாம். உனக்காக நேர் பார்க்ல வெயிட் பண்றேன். பர்ச்சேஸ் முடிச்சிட்டு நேரம் அங்க வந்துரு. பர்ச்சேஸ் வேணாம், ஒண்ணு வேணாம், நான் இப்பவே வரேன். வேண்டாம் வேண்டாம், நீ புடவை எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வந்தா போறோம். ஆனா இதுக்கெல்லாம் பில் நான் தான் பே பண்ணுவேன். சார், பில்ல எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. இந்த பாரு, கெஞ்சத்தனமா வாயில் புடவையா எடுக்காத, நல்ல புடவையா எடுக்க. நீங்களே செலக்ட் பண்ணுங்க. ஐயோ, செலக்ஷன்ல நான் ரொம்ப பூர்மா. உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்குன்னு வச்சுக்கேன். ஓகே.